நம்மளும் வந்து உடம்பு சரியில்லை, அதனால வந்து ஹாஸ்பிட்டலில் தானே இருந்தோம் நம்ம. ஆமாம், அங்கே ஒரு 3 நாள் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஆச்சு. அதேமாதிரி டக்குன்னு வந்து ஜெயஸ்டிக்கு வந்து அந்த உடம்பு சரியில்லை தாண்டிடுது. ஜெயஸ்டிக்கு வந்து தாண்டிடுது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து திரும்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? அம்மா என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? என்ன வீடியோ பார்க்க போகலாம் சொல்கிறியா? நம்ம வந்து குழம்பு ஜாமான் வந்து ஒன்று கூட இல்லை. வந்து வண்டி வரும், தெருவு மேலே பார்த்தா ஒரு வண்டி கூட வரல. தீபாவளிக்கு அடுத்ததே ஒரு வண்டி கூட காய்கறி வண்டிலாம் வரவே இல்லை. வீட்டில் வேறு வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆயிடுது. நம்ம வந்து கடையில் விற்றாலும் நம்ம வந்து ஊர் வாங்கிக்கலாம். இங்கேயும் அது போல் விற்காது. சரி, நம்ம விழுப்புரம் போய் அப்படியே வாங்கிட்டு வரலாம் சொல்லிட்டு தான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், அப்போனா வந்து நம்ம விழுப்புரம் தான் போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரம் வந்து முதல்ல என்ன வாங்க போட்டோம், சீதாபழம் தான் வந்து ஜெயஸ்ரீ வந்து ஜெயஸ்ரீ வந்து ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கேட்டால் அதனால் வந்து சீதாபழம் தான் வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து திரும்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பொழுது போய் தான் நாங்கள் விழுப்புரமே போனோம். போய் அழகாக வந்து கொஞ்சம் குழம்புக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் நேரத்தோட நாங்கள் வந்து நைட்டில் எதுவுமே காட்டுறதுக்கு இல்லை, அப்படியே எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கவர் பண்ணி வந்ததுக்கு என்னென்ன தேவையெல்லாம் கவர் பண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், வந்து வரி கத்திரிக்காய் விற்று ரொம்ப விழுப்புரத்தில். ஆனால் நாட்டு கத்திரிக்காய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு நாட்டு கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ, பீன்ஸு பீன்ஸு ஆமாம் பீன்ஸு சவு அப்புறம் வந்து கத்திரிக்காய் ஒரு கவரில். அப்புறம் வந்து தக்காளி பழம் வந்து 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் வந்து கேட்டால் ரொம்ப நாளைக்கு வாங்கி வந்தாச்சு அழுகி போடும் இல்லையா. நம்ம திட்டமாக வாங்கி வச்சுன்னா ஆளும். அதுக்கப்புறம் வண்டியில் வந்து யானை போனால் வாங்கிக்கலாம் சொல்லிட்டு நாங்கள் திட்டமாக வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து குடை மிளகாவும் பச்சை மிளகாவும் வாங்கி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பச்சை மிளகா இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம வந்து வாழைக்காய் பச்சை போட்டு சாப்பிட்டாச்சு. வந்து மிளகா பச்சை போட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் மிளகா பச்சை வாங்கி வந்துக்கிறேன். மிளகா வாங்கி வந்துடுறேன் சாப்பிடலான்ட்டு. பாப்பா வந்து ஆசைப்பட்டு கேட்டானே சீதாப்பழம் வாங்கியிருந்தோம். இருந்தாலும் நம்ம ஊர் பக்கம் வந்து காசி அந்த மாதிரி செங்காய் நேரமாக மாறுது பார்த்தியா. அதை பெருசி வந்து ஒரு நாள் வச்சோன்னே கப்புன்னு பழுக்கும். அதுதான் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டு தெரியல, புளிப்பாக இருக்குது. அவங்க காயிலே பெருச்சு பழுக்க காயிலே வந்து பேசி வந்து பழுக்க வச்சுருப்பாங்க போல இருக்குது. அவ்வளோ வந்து நம்ம ஊரில் வந்து பழுக்கிற பழம் போல டேஸ்ட் வரல ஃப்ரெண்ட்ஸ். முதல் முறையே நான் விழுப்புரம் கூட்டும் போய் எதுவும் வாங்கி கொடுக்காம கொண்டு வந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊரில் வந்து பழம் பெருக்குதுன்னா எந்த நேரத்தில் வந்தால் பெருக்கலான்னு சொல்லிட்டு இந்தமாரி மஞ்சள் நிறமாக மேலே வந்து மாறும். அப்படி வந்து பழம் இருந்தால் பெருச்சு வச்சா தான் கப்புன்னு வந்து பழுக்கும். அது பழம் சாப்பிட்டா தான் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியல. நாங்கள் வந்து ஆசைப்பட்டு சரி நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். சாப்பிட்டு பார்க்கலாமா? சரிம்மா. ஓரளவுக்கு அரை டேஸ்ட் தான். புளிப்பு கொஞ்சம் இது கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை பழம். வீட்டில் பழுக்க வைக்கிறது எப்படி, வாங்கிட்டு சாப்பிட்றது எப்படி? ஆமாம், உண்மையுமே நம்ம வீட்டில் பிரித்து பழுக்க வைக்கிற பழம் டேஸ்ட் வந்து இது வரவே இல்லை, பிடிக்கல எனக்கு அவ்வளோ. சரி, பாப்பா ஆசைப்படுறதுனால வாங்கி கொடுத்தோம். எனக்கு வந்து எதனா வாங்கி தாமன்னு சொல்லி கேட்டேன். நம்ம வந்து அப்பா மாலை போட்டாங்களே, நம்ம என்ன வாங்கி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு நேரமும் ஆகிடுது. நம்ம என்னம்மா இந்த நேரத்தில் வாங்கி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு நான் வந்து இட்டுன்னு வந்துட்டேன். அதனால தான் சொல்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு எதுவுமே வாங்கி தரல சொல்லிட்டு. பொழுது போய் வேறு நம்ம வந்து உடம்பு வேறு செட் ஆகலை இல்லையா. அதனால பொழுது போய் ஜூஸ் குடிச்சாலும் உடம்புக்கு செட் ஆகாது. அதனால சொல்லிட்டு அதுவும் வந்து வாங்கி குடிக்கலன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வந்து பிரியாணி கிண்டலாம் சொல்லிட்டோம் வீட்டில். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஈட்டிங் சேலஞ்சு என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டதுக்கு வெஜ் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதனால செய்யலான்னு சொல்லிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வந்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து இந்த மீன் மேக்கர் வந்து சின்னது வாங்கிட்டு வந்தோம். அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் வீட்டுக்கு தந்து ஷாம்பு சோப்பு அவ்வளோதான், விளக்கேற்றுற எண்ணெய் நம்ம எது வீட்டில் இல்லையோ அதெல்லாம் திட்டமாக பார்த்து வாங்கிட்டு வந்தாச்சு. பாப்பா வந்து எனக்கு இது வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். என்ன இது சங்கு போல் இருக்குது, பாஸ்தா. எனக்கு இதனோட பேரே தெரியல. ஜெயஸ்ரீ தான் விருப்பப்பட்டு வேணும் இதை வாங்கி தம்மா நான் கிண்டி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து காலேஜுக்கு வந்து இதுதான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன் செஞ்சு. ஆமாம், சரி கிண்டி எடுத்து போங்க. டேஸ்ட்டாக கிண்டுங்க. அதுக்கு வந்து மசாலாவும் சேர்த்து வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி வந்துடுறேன் 2 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுதான் ஜெயஸ்ரீ விருப்பப்பட்டு கேட்டால் சரி வாங்கிக்குமா சொன்னேன். இது வந்து நான் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுங்களே இதில் வீட்டில் செஞ்சதுங்கிட்டது. எனக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்காதுமே தெரியும். நம்ம எது சாப்பிட்டா போகிறது தானே ஆசைப்பட்டு போய் பட்டுன்னு வாங்கலாம். சாப்பிடாத போகிறது இது நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு டேஸ்ட் பண்ணி வாங்க முடியுமா. அதெல்லாம் இதில் வந்து வாங்க மாட்டேன். ஜெயஸ்ரீ வந்து வாங்கினா நீங்கள் கிண்டி தாங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சரிம்மா, திட்டமாக வாங்கி வந்தாச்சு. சரி, கிண்டி பாருங்க. இப்போ வந்து செஞ்சு பார்க்கலாம். வேலை வந்து எல்லாமே சூப்பராக முடிஞ்சிடுது. வீடு எல்லாம் நல்லா அழகாக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. ஜாமான்லாம் வேறு விளக்கியாச்சு, ஏனெல்லாம் விளக்கியாச்சு. இப்போ வந்து சாப்பாடு செய்கிற வேலை மட்டும் தான் வாங்க செய்யலாம். பாப்பா வந்து இது செய்யட்டும், செஞ்சுட்டு காலேஜ் கிளம்பிட்டோம். சரிம்மா, சரியா
ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து எடுத்து எல்லாத்தையும் காட்டினாங்க இல்லையா பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து பில்லருக்கு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டுக்கு. ஏன்னா இந்த டைமில் வந்து எப்போ மழை வரும் எப்போ மழை வரும்னு சொல்லிட்டு சொல்லவே முடியல. அதனால் வந்து அம்மா வந்து காலையிலே வந்து பில்லருக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்தா செய்ய போகிறோமே. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் மறக்காமல் கம்பஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்தா வேக வைக்க போகிற தண்ணியில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்துங்க. அப்போ தான் வந்து ஒன்றோட ஒன்று பாஸ்தா வந்து ஒட்டாது. நானும் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். உப்பும் வந்து போடலாம். நீங்கள் வந்து இந்த மசாலா வாங்கலைன்னா வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து மசாலா வாங்கினா மசாலாவில் உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு போடலை. பாஸ்தா செய்ய நான் என்னென்ன பொருள் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். சூடாக வந்து தண்ணி குடிச்சிட்டு திட்டமாக எனக்கு திட்டமான அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க என்னை தவிர. நானும் அப்பாவும் சொன்னேன் சாப்பிட மாட்டோம், நீ மட்டும் தான் சாப்பிடுவியா? நான் டேஸ்ட்டு பார்ப்பேன். டேஸ்ட்டு பாருங்க, ஆனால் அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்குது. அதனால சொல்கிறேன் உங்கள் மேலே எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை. சரி போதும் விடு, போதும் சொல்லிட்டு நீ மட்டும் போடுங்க, திட்டமாக போதும் விடு. சூப்பராக இருக்குது. நானும் இதுமாரி சிம்பிளாக செஞ்சுருவேன். எவ்வளோ செய்யறதே வந்து சிம்பிளான மெத்தட் மாரி தான் தெரியுது. நானும் செஞ்சுருவேன். மேகி வாங்கிட்டு வந்து கிண்டல அந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த தண்ணியிலே போட்டு வேக வச்சுருவோம். ஆனால் இது வந்து தனியாக வேக வச்சு நம்ம செய்யணும். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அப்பா போய் பிள்ளைக்குமே வந்துட்டாங்க நான் செய்யறதுக்குள்ள. இந்த ஒவ்வொரு 5 நாளாக வந்து வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன சொல்லுங்கள்? சொல்கிறேன். எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப வந்து உடம்பு வந்து சரியில்லை. அதனால வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் நம்ம. ஆமாம், அங்கே ஒரு 3 நாள் இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஆச்சு. அதேமாதிரி டக்குன்னு வந்து ஜேஸ்டிக் அதே நம்ம உடம்பு சரியில்லை தொத்து அப்படியே வந்து தொத்துன்னு அப்படியே தாண்டிடுது. ஜேஸ்டிக் வந்து தாண்டிடுது. அது நானாச்சும் ஓரளவுக்கு பரவாயில்ல, பில்லுக்கு போவோம் ஆடு ஓட்டி போய் எனக்கு டக்குன்னு வந்து சரியாயிடுது. ஜேஸ்ட் வந்து ரவை தலை வச்சா சமக்கால் தீர்த்து போத்தி நல்லா குடுக்குன்னு படுத்துக்குவா, எந்திரிக்க மாட்டேன். அந்த ஜுரத்தினாலே அவள் வந்து ரொம்ப ரொம்ப சோர்வாயிட்டா. அதனால வந்து ஒரு 5 நாளாக இந்த வீடியோ போட முடியல. என்ன கேட்டால் பாப்பா தான் நான் வந்து என்ன வந்து பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து நேரம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. எடிட் பண்ணுறது மற்ற எதுவும் வந்தாலும் நான் அம்மா கூட வீடியோ வந்து எடுத்துருவாங்க தனியாக. மற்றபடி எடிட் பண்ணுறது போகிறது எல்லாமே நான் தான். அதனால வந்து இங்கே என்னது எடிட்டர் மேனே வந்து ஒன்றும் இல்லாமல் உடம்பு சரியாமல் ஆகிட்டாரு. அப்புறம் எப்படி எது வந்தாலும் பண்ண முடியாது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோ கூட தனிமாக வந்து தனிப்பட்ட பண்ணில் வந்து எடுத்துருவேன். ஜெயஸ்ரீ தான் வந்து நல்லா வேலையும் செய்வாள். அதனால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு தள்ளி கூட வச்சுருக்கலாம். வீடியோ போட ஒரு 5 நாள் இருந்தால் கூட பரவாயில்ல, தப்பு இல்லை. நம்ம வந்து உடம்பு நல்லா பார்த்துக்கலாம் சொல்லிட்டு உடம்பு வந்து நல்லா சரியான பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறேன். இது வந்து நான் இந்த வீடியோவே கொஞ்சமாக பாதி வீடியோ வந்து நாங்கள் எப்போ எடுத்த வீடியோ வந்து 5 நாளுக்கு முன்னே எடுத்த வீடியோ இப்போ வந்து தான் ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ வந்து தக்காளி வந்து சேர்த்து வதக்கிட்டு அப்பா வந்து முன்னே சாமி படைக்கிற வேலை இருக்கிறாரு கரெக்டாக. ஆளாளுக்கு ஒரு வேலை மொபைல் பிடிச்சிட்டு இருக்காங்க. நான் வந்து இதோ வதக்குறேன், அப்பா வந்து படைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பீன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். பீன்ஸு கேரட்டை வந்து வதக்கிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை போட்டு லைட்டாக கொதி வர பார்த்து அதை போட்டு கிண்டி எடுத்துட்டா சூப்பராக வந்து பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். போதும் நீங்கள் நினைக்கிறீங்க? சரி போதும். போதுமா? ஆமாம். இப்போ வந்து லைட்டாக கொதி வரணுன்னே இந்த மசாலாவை போட்டு அப்புறம் வந்து பாஸ்தாவை போட்டு கிண்டி இறக்கிட வேண்டியதான். என்ன பாப்பா பிடிச்சிங்கிறீங்க? மசாலா இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வந்து கொதிச்சிச்சு. இப்போ வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா போடும் போதே நல்லா வாசனை தான் பார்த்து செய்யுங்க. போதும், திட்டமாக போடுங்க. திட்டமாக தான் இருக்கும். ஒரு பாக்கெட் வந்து ஒரு திட்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பாஸ்தா வந்து சேர்த்துக்கலாம். அழகான சூப்பரான வந்து பாஸ்தா ரெடி ஆகிடுது சுட சுட. ஆமாம். என்ன பாப்பா
நீங்கள் வந்து எந்த ஒரு பொருள் செஞ்சாலும் செய்யறதுல தான் அதிகமாக கவனம் செலுத்துறீங்க என்னை பார்த்து பேச மாட்டீங்க. ஆமாம், ரொம்ப கவனத்தோட எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் செஞ்சாலும் நல்லா இருக்கும். அப்பா இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து சாப்பிட்ருந்தாரு. அதுக்கப்புறம் வாசனையை பார்த்து என்னதான் செய்கிறீங்க இவ்வளோ நேரமாக 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நீங்களே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டே வந்து குடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ஆகுதா? அப்பாவோட ரிசல்ட்டு வந்து நம்ம பக்கம் சாதகமாக வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சு. எனக்கு உடம்பு சரியாக காரணனால தான் ஃப்ரெண்ட்ஸ் 5 நாளாக வந்து வீடியோவை வந்து போட முடியல. இதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து வீடியோ போட முடியலாலும் 1 to 1 நாள் கண்டிப்பாக வந்து போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். எப்போ வந்து போய்ட்டேன். டாட்டா பாய்.